சிவில் ஆஃபீஸ், டிராஃப்டிங், இன்டீரியர் டிசைன், அனாலிசிஸ் ஆஃபீஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆ சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல செக்ஷன் எலிவேஷன் எப்படி டிரா பண்ணி நம்ம அப்லோட் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செக்ஷன் எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல வந்து சைட் பிளானுக்கும், ஃப்ளோர் பிளானுக்கும் தான் உங்களுக்கு வந்து நீங்க டிரா பண்ணி லேயர்ஸ் அப்ளை பண்ற மாரி இருக்கும். பட் செக்ஷன் எலிவேஷன்ல பார்த்தீங்கன்னா, நீங்க டிரா பண்றது பெருசா எதுவுமே இருக்காது. இருக்காது இன் த சென்ஸ் நம்ம 0த் லேயர்ல போடுவோம் இல்லையா? ஆல்ரெடி நம்மளுக்கு ஆஃப்லைன் ஒர்க், பேப்பர் ஒர்க் இருக்கும்போது, நம்ம செக்ஷன் எலிவேஷன் ஒரு 0த் லேயர்ல அதாவது ஒயிட் கலர் லைன்ல நம்ம போடுவோம் பார்த்தீங்களா? அது எப்படி போடணுமோ, அத வந்து நீங்க வந்து செக்ஷன் எலிவேஷனுக்கு எப்பவும் போல நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுல பெருசா நீங்க சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே டிரா பண்ண தேவையில்ல. எலிவேஷன் ஒரு பில்டிங்கோட எலிவேஷன் என்ன ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி போடுவீங்க? செக்ஷன்னா ஒய் டைரக்ஷன் ஆர் எக்ஸ் டைரக்ஷன் ஏதாவது ஒரு பக்கம் கட் பண்ணிட்டு, அதனுடைய எலிவேஷனும் சாரி செக்ஷனும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் லேயர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம லேயர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அதாவது டைமென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? டைமென்ஷன் லீனியர் டைமென்ஷன் எடுத்து மட்டும் தான் அதுக்கான லேயர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணுவோம். எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லேயர் தான். ஸோ இந்த 2 லேயர் இருக்கும். அதாவது டோட்டல் பில்டிங் ஹைட் மட்டும் 2 லேயர் குடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து செக்ஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காமனா ஒரு 3 லேயர் இருக்கும். அதாவது இந்த இது பிளிந்த் ஹைட் அதுக்கப்புறம் இது வந்து பில்டிங்கோட ஹைட். நெக்ஸ்ட் இந்த பேரபெட் வால் ஹைட். இது 3ம் காமனா இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அந்த டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து G+1, G+2 வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் எத்தன இது இருந்தாலுமே, இந்த 3ம் நீங்க காமனா குடுக்கணும். அடுத்து இந்த உள்ள இருக்க 2 பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுடைய டாய்லெட்டுதும், கிச்சனோடதும். ஓகேங்களா? இது 2 நம்ம எத பேஸ் பண்ணி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து இப்டி கட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ் டைரக்ஷன்ல இப்டி அப்வர்ட் பார்த்த மாரி பண்ணியிருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டாய்லெட் மட்டும் தான் இருக்கு. கிச்சன் இல்ல. ஆனா நம்மளுக்கு கிச்சன் எந்த கார்னர்ல இருக்குன்னா, இந்த சைடு லெஃப்ட் கார்னர்ல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த லெஃப்ட் கார்னர்ல கிச்சனோட ஹைட்ட நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அதே ஒய் டைரக்ஷன்ல பண்றீங்க அப்டின்னா, இப்டி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கிச்சன் மட்டும் தான் கவர் ஆகும். டாய்லெட் கவர் ஆகாது. அப்போ நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கார்னர்ல இருக்குன்ற மாரி நீங்க அசம்ப்ஷன்ல தான் ஜஸ்ட் நம்ம போடுற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த லேயர் மட்டும் தான் உங்களுக்கு நேம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா G+1, G+2ன்னு போகும்போது ஒவ்வொரு இதுலயும் நம்மளுக்கு டாய்லெட்டோ, கிச்சனோ இருக்கு அப்டின்னா, அந்த டைமென்ஷன் நம்ம மென்ஷன் பண்ணும்போது மட்டும் லேயர் நேம சேஞ்ச் பண்ணிட்டு, நம்ம இந்த டைமென்ஷன குடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல பெருசா உங்களுக்கு எந்த ஒர்க்குமே இருக்காது. எலிவேஷன் செக்ஷன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெரிய ஒர்க்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் பிளான்லயும், சைட் பிளான்லயும் தான் இருக்கும். மத்தபடி செக்ஷன் எலிவேஷன் ரொம்ப சிம்பிள். நம்ம எப்பவும் போல போடுறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த விட டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.